அவந்தி காண்டம் 17ஆம் அத்தியாயம் தசாஸ்வமேதத்தின் மகத்துவம். குறிப்பு: காசி காண்டத்தைப் போலவே அவந்தி காண்டத்திலும் ஒரு தசாஸ்வமேத தீர்த்தம் கூறப்பட்டுள்ளது. கரவீர மகாத்மியம் கோலாப்பூரில் ஒன்றை கூறுவது போல தசாஸ்வமேத என்ற பெயர் புராணங்களில் ஒரு ஸ்தல புராணமாக பிரபலமாக இருப்பதாக தெரிகிறது. சனத்குமாரர் கூறினார், தசாஸ்வமேதத்தில் புனித நீராடி மகேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் 10 குதிரை யாகங்களின் பலனை பெறுகிறான். மனிதர்களின் தலைவரான மனு, யயாதி, ரகு, உஷணர்கள், மகாமுனிவர் லோமசர், அத்ரி முனிவர், பிருகு முனிவர், புத்திசாலியான தத்தாத்ரேய முனிவர், புரூரவஸ், நஹூஷன் மற்றும் நளன் ஆகியோர் இங்கு புனித யாகம் செய்ததன் மூலம் 10 குதிரை யாகங்களின் பலனை பெற்றுள்ளனர். துவாபர யுகத்தின் இறுதியில் சிறந்த பிராமண வியாசரே மன்னர் பாஸ்கரியும் அதை பெற்றார். கருமையான நிறத்தில் இருக்கும் லிங்கத்தை எப்போதும் பக்தியுடன் வணங்க வேண்டும். இறைவனை தரிசித்து தொடுவதன் மூலம் மேலே குறிப்பிடப்பட்ட பலனை அடைகிறான். சைத்திர மாதத்தின் பிரகாசமான பாதியில் 8வது நாளில் பக்தர் இறைவனை உண்மையாக வணங்கி நல்ல தரம் மற்றும் அழகு கொண்ட குதிரையை பரிசாக வழங்க வேண்டும். சிவலோகத்தில் பக்தன் அதன் உடலில் எண்ணற்ற முடிகள் உள்ள அளவிற்கு 1000 ஆண்டுகள் மதிக்கப்படுகிறான். சிவலோகத்திலிருந்து இறங்கி வந்த அவர் பூமியில் ஒரு பேரரசராகிறார். 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.